In this video, discuss about chemistry questions need point of view. ஸோ ஒரு கொஷின் டிஸ்கஸ் பண்ண போகிற என்ன கொஷின் சொன்னாக்கா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் பற்றி ஒரு கொஷின் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னென்னு சொன்னாக்கா this gas is decomposition of ozone 2O2 3O2, அதாவது ஓசோன் வந்து டீகம்போஸ் ஆகுது. இது வந்து O3, ஓகேங்களா, O2 கிடையாது, டீகம்போஸ் ஆகுது. இந்த மெக்கானிசம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மெக்கானிசம் படி தான் இந்த ஓசோன் வந்து பிரேக் டவுன் ஆகுது. ஸோ O3 ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் இருக்குது. O2 + O ஃபாஸ்ட் ரியாக்ஷன், ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குது. ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த ரியாக்ஷன் வந்து நடந்து இருக்குது. இன்னொரு ரியாக்ஷன் வந்து O + O3, இந்த ஆக்சிஜன் சேர்ந்து அந்த O3 வந்து பிரேக் டவுன் ஆகுது. இந்த ஓசோனில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதில் இந்த ஆக்சிஜன் ஃபேமிலியில் இந்த பி பிளாக் எலமெண்ட்ஸில் வரும், ஓகேங்களா, அது பார்த்துங்க. 2O2 இந்த மாதிரி ஸ்லோ ரியாக்ஷன், இந்த ஸ்லோ ரியாக்ஷன்ஸாக இருக்குது. டிட்டர்மின் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் O2 ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் என்னென்னு கண்டுபிடிக்கணும். அப்போ என்னென்னு கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு என்ன சொன்னாக்கா இந்த ஈக்குலிபிரியம் கண்டிஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குது. ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுனால நம்மளுக்கு ஆக்சிஜனுடைய கான்சன்ட்ரேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் இருக்குது. O2/O2 O3, ஓவோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு தெரியணும்னா அப்படி வந்து K ஈக்குலிபிரியம் O3/O2. அப்போ ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் ஸ்லோ ரியாக்ஷன் நடக்குது பார்த்தீங்களா, அதில் தான் நம்ம வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஸோ ஓவோட கான்சன்ட்ரேஷன் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து தெரிஞ்சு போயிடும். ஏன்னா வந்து ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் ஓவோட ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இங்கே தான் O இருக்குது. ஸோ இங்கே எங்கேயுமே ஆக்சிஜன் கிடையாது, இல்லை O2 O3 இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம இதிலேருந்து இந்த ப்ராடக்டில் வந்துட்டு O இருக்குது. ஸோ ரியாக்டன்ட் தான் O2 இருக்கணும். அதில் தான் ரியாக்ஷன் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அங்கே இருந்தால் தான் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன்ஸு என்ன, எந்த ஆர்டரில் அந்த ஆக்சிஜன் வந்து ஓசோனை உடைக்குது, அந்த ஓசோனை வந்து பிரேக் டவுன் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ஆக்சிஜன் இது இருக்கிறதுனால இந்த ஆக்சிஜனோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ சொல்லி கண்டுபிடிச்சோன்னாக்கா நம்மளுக்கு அது கண்டுபிடிச்சிடலாம். O3O, அப்போ O3/O2 ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் இருக்குது. K ஈக்குலிபிரியம் O3/O2 ஹோல் ஸ்கொயர், O3 ஹோல் ஸ்கொயர், K ஈக்குலிபிரியம் KO2 O2 பவர் -1. அப்போ O